அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. எப்போ மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. இன்றைக்கி போக்கோ X3 உடைய லான்ச் இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் இதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 324 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் டிரைவ் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. இதில் வந்து கூகுள் ஒரு புது அப்டேட் கொண்டு வராங்க, நியூ டெலிட் பாலிசி அப்டேட். கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்லும்போது கம்ப்ளீட்டாக பேக்கப்காக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இமேஜஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், தேவையான ஃபைல்ஸ் டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம பேக்கப் பண்ணி சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடம். இதில் டிஃபால்ட்டாக வந்து நமக்கு 15 GB வரைக்கும் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா கூட நம்ம பணம் கட்டி நம்மளுடைய ஸ்டோரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க கொண்டு வர அப்டேட், அதாவது நியூ டெலிட் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் இருக்கக்கூடிய த்ராஷ் ஃபோல்டருக்கு கொண்டு வராங்க. எஸ், கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இதில் த்ராஷ் ஃபோல்டர் இருக்கும். இதில் நம்ம டெலிட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் போய் ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேவ் ஆகிடும். பட் அது வந்து அப்படியே அங்கே இருக்கும். நம்ம வேணும்னா அதை டெலிட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே இருக்கும். அதுவும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கன்சியூம் பண்ணும். ஆனால் இனிமேல் வந்து கூகுள் இவங்க கொண்டு வர போகிற நியூ டெலிட் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ராஷ் ஃபோல்டரில் இருக்க ஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக 30 நாளில் டெலிட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலயமா வந்து அன்னெசரி தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 30 டேஸில் டெலிட் ஆகிடும். இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவுக்கு வந்து உங்களுக்கு அக்டோபர் 13 வருது. ஒருவேளை அக்டோபர் 13க்கு மேலே இந்த அப்டேட் வரலன்னா நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஒரு உங்களுடைய ஜிமெயிலை வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீச்சர் உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஷாமி ரொம்பவே இன்னோவேட்டிவாக இந்தியாவில் நேற்று மீ ஸ்டோர் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து செப்டம்பர் 21 நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மீ ஸ்டோர், அதாவது மீயுடைய ரீட்டைல் ஸ்டோர் வந்து உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு வரது தான். ஸோ இந்த கான்செப்டுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பேண்டமிக், இன்னொன்று வந்து மீ ரீட்டைல் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் உங்களுக்கு சிட்டிஸில் அவைலபிளாக இருக்குது. அதே வந்து கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கெல்லாம் உங்களுக்கு ரீட்டைல் ஸ்டோர் அவைலபிளாக இல்லை. அதே சமயத்தில் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வந்து அங்கே போய் ரீச் ஆகிறது கஷ்டம். அப்படிங்கும்போது வந்து இந்த மீ ஸ்டோர் ஆன் வீல்ஸ் வந்து அங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீ ஸ்டோர் ஆன் வீல்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாமியுடைய ரீட்டைல் ஸ்டோரில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும். அதாவது மீயுடைய லேட்டஸ்ட் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன், ஷாமி ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அது மட்டும் இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸ் மீ ஸ்மார்ட் டிவி, மீ பாக்ஸ் 4K, அதுக்கப்புறம் மீ டிவி ஸ்டிக், இது கூடவே ரெட்மியுடைய இயர்பட்ஸ், பவர் பேக், சார்ஜர்னு ஷாமி மற்றும் ரெட்மி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் டைமில் இது ஒரு பெஸ்ட் கான்செப்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷாமி ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனுக்கான பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Z Fold டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். எஸ், Z Fold டிஸ்பிளே இல்லைனா 3 Fold டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 ஃபோல்டுமே வந்து உங்களுக்கு ஹிஞ்சஸால் தான் ஃபோல்ட் ஆகுது. இந்த 3 ஃபோல்டு அப்படின்னு சொல்லும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோல்ட் ஆகும்போது 3 டிஸ்பிளே இருக்கும். அதே வந்து நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணிங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஒரே பெரிய ஸ்க்ரீனாக, அதாவது டிஸ்பிளே ஸ்க்ரீனாக உங்களுக்கு மாறிடும். இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல்லையும் டிஸ்பிளே இருக்கும், ரியர் சைட்லையும் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கிற மாதிரி வந்து இந்த பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சைடு, அதாவது செல்ஃபி கேமரா மட்டும்தான் இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு வியர்ட் பேட்டன்ட் எந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு. வி அப்படின்னு சொல்லும்போது வோடஃபோன் ஐடியா இவங்க இந்தியாவில் புது ப்ரீபெய்ட் பிளான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புது ப்ரீபெய்ட் பிளான்ஸ் கூடவே வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க புது ப்ரீபெய்ட் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 355 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த 355 ரூபா பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 நாள் வேலிடிட்டி, 50 GB டேட்டாவோட வருது. அடுத்தது 405 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 28 நாள் வேலிடிட்டி, 90 GB டேட்டாவோட வருது. 595 ருபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 டேஸ், 2 GB பர் டே. 795 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 டேஸ், அதுவும் 2 GB பர் டே. 2595 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 நாள், இதுவும் 2 GB பர் டே. ஸோ இந்த புது ப்ரீபெய்ட் பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டெட் கால்ஸோட வருது. கூடவே வந்து ஒரு வருஷத்துக்கான Z5க்கான சப்ஸ்கிரிப்ஷனும் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வோடஃபோன் ஐடியா யூசர்ஸாக இருந்தால் இந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் ப்ரீபெய்ட் பிளான்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். OPPO உங்களுடைய பாப்புலரான Reno சீரிஸில் Reno4 SE இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek Dimensity கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 720 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது AMOLED பேனல், குவாட் கேமரா, 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 32 மெகாபிக்சல், பஞ்ச் ஹோல் நாட்ச்ல 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் 8 GB RAM 128 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக 27,000க்கும், அதே வந்து 8 GB 256 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000க்கும் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க.
சொல்றாங்க. Vivo உங்களுடைய பாப்புலரான V சீரிஸ்ல V20 Pro தாய்லாந்துல லான்ச் பண்ணிட்டாங்க. இது கூடவே வந்து V20 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கான பிரைஸ் எந்த டீடைல்ஸுமே இவங்க சொல்லல. V20 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் Snapdragon 765Gல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் அவுட்லுக், உங்களுக்கு ரியர் சைடில் 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 டுவல் செல்ஃபி கேமராவோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 4000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக 33,000க்கு இவங்க வந்து தாய்லாண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் இந்தியாவில் இதை விட கம்மியாக இவங்க லான்ச் பண்ணுறாங்களா Snapdragon 765G. Realme உடைய அப்கமிங் டிவைசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது Realme உடைய 7A வந்து உங்களுக்கு அக்டோபரில் அது லிஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. Realme 7A இந்தியாவில் அக்டோபரில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தோனேஷியாவில் லான்ச் ஆன அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவிலும் அதே ஸ்பெசிஃபிகேஷனோட இவங்க கொடுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இது இந்தோனேஷியாவில் Snapdragon 662 குவாட் கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் இதே சிப்செட்டில் கொடுக்குறாங்களா இல்லைனா வேறு சிப்செட்டில் கொடுக்குறாங்களா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ Realme 7i இந்தியாவில் அக்டோபரில் வரப்போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை Realme உடைய C சீரிஸில் Realme C17 பங்களாதேஷில் லான்ச் ஆயிருக்கு. அங்கே வந்து இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணி வேல்யூக்கு அப்ராக்சிமேட்டாக 13,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 460, இதில் 5000 mAh பேட்டரி, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்னு சில பெஸ்ட் ஃபீச்சர்ஸோட தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ Realme C17 குளோபலாக லான்ச் ஆயிடுச்சு. கூடிய விரைவில் இது இந்தியாலையும் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். Realme அவங்களுடைய Narzo 20 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். இதில் Realme Narzo 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 665ல இதோட ப்ரைசிங் 3GB 32GB வந்து 8,499, அதே ஹையர் வேரியன்ட் வந்து 9,499 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Realme Narzo 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G85ல இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து 10,499 ரூபா, ஹையர் வேரியன்ட் 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 11,499 ரூபா. அதே Realme உடைய Narzo 20 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G95ல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேஸ் ப்ரைஸ் 6GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 14,999 ரூபா, ஹையர் வேரியன்ட் வந்து 16,999 ரூபா. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸும் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதில் Realme Narzo 20 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25th அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை இந்த லான்ச் இவெண்ட்டில் Realme அவங்களுடைய Android 11 பேஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் Realme Ui 2.0 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு கலர் OS 11 எப்படி இருக்கோ அதில் சில சேஞ்சஸ் பண்ணி இவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ஹான்ஸ் டார்க் மோட், அதுக்கப்புறம் சில ஃபீச்சர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கான ரோட் மேப்பும் இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் க்ளோஸ் டு பேட்டா வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24th அவைலபிளாக இருக்கும். அதே ஓப்பன் பேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் அவைலபிளாக இருக்கும். ஸ்டேபிள் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்பேட்டபிள் அந்த லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் செப்டம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே உங்களுக்கு Narzo சீரிஸ் இருக்குது, இதில் Realme உடைய 7 சீரிஸ் இருக்குது, Realme உடைய X50 Pro இருக்குது, அதுக்கப்புறம் Q1 Q2 அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் Realme ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ரோட் மேப். Poco அவங்களுடைய X சீரிஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் Poco X3 இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் ஆனதுலேருந்து சில சேஞ்சஸ் பண்ணி இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. அதாவது இதில் NFC கிடையாது, இது 6000 mAh பேட்டரியோட வருது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Qualcomm Snapdragon 732Gல தான் கொடுக்குறாங்க. குவாட் கேமரா, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சில் ஓவராலாக வந்து ஒரு டீசென்ட் அவுட்லுக்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இந்தியாவில் அண்டர் 20,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதோட ப்ரைஸிங் வந்து 18,999 இல்லைனா 19,999 இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Poco X3 இந்த ப்ரைஸில் லான்ச் ஆனால் ஓகேவா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தல, Xiaomi ஃபைல் பண்ண பேட்டன்ட் வந்து என்ன ஃபோல்ட் டிசைன் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Xiaomi ஃபைல் பண்ண பேட்டன்ட் வந்து என்ன ஃபோல்ட் டிசைன் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலாக கீழே #technicalchennai, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த கான்டெஸ்ட்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISSL JD1 நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தாங்க. அதில் வின்னர் வந்து வரும். கங்க்ராச்சுலேஷன் வரும். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.